மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். போய் சொல்லு, இயேசு நல்லவர். ஆமென். இயேசு நல்லவருங்க. அவர் வராருங்க. அவர் அவர் உங்களை மேய்க்க போறாருங்க. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து மடியிலே சுமந்து கலவரங்களை மெதுவாய் நடத்துவதை போல உன்னை நடத்த போறாரு. கவலைப்படாத, உன் அற்புதமா நடத்த போறாரு. பக்கத்துல கை கொடுத்து கவலைப்படாத, உன் அற்புதமா நடத்த, உன்னை அதிசயமாய் நடத்துகிற தேவன் உன்னோட கூட இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் மட்டும் சுவிசேஷத்தை போய் சொல்லு, புதிய ஏற்பாட்டில் மட்டும் பழைய ஏற்பாட்டையும் சொல்லு. அல்லேலூயா. நீ போய் சொல்லு, ஜனங்களுக்கு சொல்லு. கேட்கிறத வட்டவளே, புசல் காட்டி அடிப்பட்டவளே, உன் கண்ணுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீரடத்தங்கள் அசுபாரமாக்கி உன் பலகணிகளை பலிக்கும், உன் வாசஸ்தலங்களை மாணிக்க கற்கள், உன் மதில்களை உச்சிதமான கற்களாக்க. போய் சொல்ல அந்த வீட்டுல அவங்க வீடு கட்டப்படும். கை தட்டி ஆண்டவருக்கு சொல்லு. கட்டப்படாத வீடுகள் கட்டப்படணும். உயர்த்தப்படாத கோபுரங்கள் உயர்த்தப்பட வேண்டும். மலைமேல் உள்ள பட்டணமாய் மாற வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் பங்காளிகளாய் மாற வேண்டும். சுவிசேஷத்தை சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்றாரு, நீங்கள் எரிகிற தீபமாய் மாற வேண்டும். அந்த மிஷனரி சொல்லும்போது என்ன சொல்றாரு? எரிகிற தீபமா, எரிகிற அக்கினியாய், எரிகிற தீவெட்டியாய் எழுப்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல உதித்தது. எழுப்பி பிரகாசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை சொல்லணும்? அதுதான் ஒண்ணு பேருக்கு போய் சொல்லு. ஆவியில அவன் பிழைக்கணும். அதுக்கு அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லு. யாருக்கு? பக்கத்துல சொல்லு. உயிரா இருந்தும் உயிரா இல்லாது பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு. உயிரா இருந்தும் உயிரா இல்லாததுக்கு போய் சொல்லு. ஏன்னா அது ஆவியில நிரம்பணும். அவங்களுக்கு உயிர் அடையணும். அவங்களுக்கு சுவிசேஷத்தை போய் சொல்லு. ஏன்னா மரித்து போன சூழ்நிலையில உயிரடை வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போறாரு, சுவிசேஷம் சொல்லிட்டே போறாரு. பேதுரு மாமியார் வீட்டுக்கு போறாரு. பேதுரு மாமியார் வீட்டுக்கு போன உடனே ஆண்டவரை கவனிக்கிறதுக்கு அங்க ஒரு பொம்பளை பிள்ளை இல்ல. ஆனா இவர் போறாரு, பேதுரு மாமியாரை கை தொடுறாரு, அவன் கை பிடிச்சு தூக்கி விடுறாரு. அவன் ஜுரம் மாறிடுச்சு. செத்து போனவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். மரித்தவனை எழுப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். ஆமென். வியாதியஸ்தர்களை சொந்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. சுவிசேஷம் என்பது என்ன? அவருடைய பிறப்பு, அவருடைய பாடு, அவருடைய உயிர்த்தெழுதல். இதுதான் சுவிசேஷம். கை தட்டி ஆண்டவருக்கு இதை போய் சொல்லு. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார்.